ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஏஇஎம் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது டிஎன்இபியில் வர மெக்கானிக்கல் வேகன்சிஸ். ஸோ இது வரைக்கும் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு பெரிய வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வரல. ஸோ நகராட்சி டிபார்ட்மெண்ட்டில் மெக்கானிக்கல், சிவில் இவங்க கலந்து தான் ஒரு வேகன்சிஸ் வந்துருந்தது. அதுக்கப்புறம் எதுவுமே வரல. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க. மற்றவங்களால மெக்கானிக்கல் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்னால ரொம்ப டஃப்பாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ இப்போ எக்ஸ்க்ளூசிவ்லி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஇ முடித்தவங்களுக்கு டிஎன்இபிலேருந்து ஒரு 186 வேகன்சிஸ், மேபி அரௌண்ட் 200 கூட தாண்டலாம். இந்த வேகன்சிஸ் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் வரைக்கும் அது ஆட் ஆகலை. இப்போ இந்த வர நோட்டிஃபிகேஷனில் நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ஜாக்பாட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டவுட்லேயே தான் இருக்கீங்க. இப்போ வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்களே தவிர படிக்க ஸ்டார்ட் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கிளாஸஸ் சேரல, அது செகண்ட் பாயிண்ட். நீங்கள் ஓனாவது படிக்க ஆரம்பிக்கணும். கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வருமா மேக்ஸிமம் கால்ஸ் இதுதான் வருது. ஸோ நமக்கே ஒரு ஸ்டேஜில் எடுத்து போய் தான் பேசுகிற அளவுக்கு இருக்குது. ஸோ வந்துருமா கன்ஃபார்மாக எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு எதாவது கையில் ஜியோ இருக்கா? ஸோ அவங்க டிஎன்இபிலேருந்து லெட்டர் அனுப்பிச்சு அதுக்கான காப்பீஸ் இருக்குது. அதை அனுப்பிச்சு தான் ஏஇட்ரிபிளியும் வந்தது. ஸோ அதே தான் மெக்கானிக்கலுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம டவுட் பட்டுட்டே இருந்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ சார் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, 60 நாள் தான் இருக்குது, படிக்க முடியுமா, யூஜி சிலபஸ் அப்படின்றீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியே இருங்க. நம்ம ஒரு காலேஜ் போகிறோன்னா அதுக்கு முன்னாடி 12 வருஷம் படிச்சுட்டு தான் ஸ்கூல் படிச்சுட்டு தான் காலேஜ் போக முடியும், ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. ஸோ அதனால் இப்போ ஒரு எக்ஸாம் வருதுன்னா முன்னாடி நம்பணும். ஸோ இந்த எக்ஸாமே வந்து ஒரு நம்பிக்கை தான். ஸோ ஒரு போட்டித் தேர்வு, இதில் உங்களை நம்பாமல் சந்தேகப்பட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் வந்த பிறகு கண்டிப்பாக உங்கள் வாய்ப்பை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் ஒரு ஃபுல் டைமாக படிக்கிறவங்களோ, இல்லை ஏற்கனவே காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களோ, இல்லை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோ தட்டிட்டு போயிடுவாங்க. ஈவன் ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட மெக்கானிக்கல் மட்டும் படித்து கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் பீப்புளெல்லாம் ரொம்ப கஷ்டம், உங்களால் உட்காந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் திருப்பியும் வி வில் கிவ் அவேர்னஸ். இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய இதுவும் கிடையாது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயும் ஏஇஎம்எக்குக்கான கிளாஸஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் 5000 ஆஃபரில் இருக்குது. ஸோ கிளாஸ் வித் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே இருக்குது. உங்களுக்கு கிளாஸஸ் இப்போவே ஆல்ரெடி 98% கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஒரு மாதத்தில் பாதி கிளாஸஸ் படிச்சிடலாம். அந்தளவுக்கு கிளாஸஸ் இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்சும் இருக்குது. ஈவன் மெட்டீரியல் ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி, ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஏஎம்எக்கு பொறுத்த வரைக்கும் அவைலபிள். அதுவும் 99% கிட்ட போட்டிருக்கும். ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான், ஸ்மால் டாபிக் தான் மிஸ் ஆகிருக்கு அந்த புக்கை, அவ்வளோ பெரிய சிலபஸில். ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக புக்கு போட்ட ஒரே இன்ஸ்டியூட் நாம தான், அதுவும் ஏஎம்எக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200 வேகன்சிஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஹியூஜாக இருக்கும். ஸோ இதை விட்டுற வேண்டாம். விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வேகன்சிஸ் வராது. ஸோ அதனால் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு, டெஸ்ட் பேட்ச் வேணாலும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வரதுக்குள்ளே ரெடியாக இருங்க. அப்போ நீங்கள் தான் ஹீரோ. கையில் ஒரு ஜாப் கன்ஃபார்மு. ஸோ உங்களுடைய மெக்கானிக்கல் வச்சு கவர்மெண்ட்டில் வேலை வரலன்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம், வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ண வேணாம், தட்டி தூக்க ரெடியாக இருங்க. தேங்க்யூ.